வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இந்த சம்மர் சீசனில் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு ரெசிபி இது. நல்ல பழுத்த பலாப்பழம் எடுத்துருக்குறோம். ஒரு 10 பலாப்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைக்க தேவையில்லை, கடிப்படுற மாதிரி கொஞ்சம் அங்கங்கே பீசஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அடித்து எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இதை நம்ம பச்சரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். வறுத்த பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இதுலேயே 7-8 ஏலக்காய் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை இது கூட சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 பலாப்பழம் இருந்தால் கூட போதும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. பலாப்பழம் கிடைக்கிறப்ப எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இனிப்புக்காக நம்ம சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரையில் 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கரைச்சி எடுத்தால் போதும். இதை வடிகட்டி எடுக்க போகிறோம், அதனால் கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி சூடாக இருக்கிறப்பையும் அப்படியே சேர்த்துடலாம். சூட்டோடு நம்ம சேர்க்குறப்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஏன்னா பலாப்பழம் சிலது நல்ல இனிப்பாக இருக்கும், சிலது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது கூட வறுத்த பச்சரிசி மாவு திரும்பவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். பலாப்பழத்தை நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப அதோட தன்மையை பொறுத்து மாவு கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி லூஸாக வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 1/4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்குறோம். இதுக்கு 1 கப் சர்க்கரையும் கரெக்டான இனிப்பாக இருந்தது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு வாழை இலையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். வாழை இலையில் நல்லா கழுவிட்டு இதை கொஞ்சமாக மாவு வச்சுட்டு பாதியாக மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா போதும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். வாழை இலை கிளியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம சூடு பண்ணிட்டா போதும், கிளியாது. இந்த இலை நல்லா இருந்ததுனால நான் சூடு பண்ணலை. வேணும்னா நான் இலை அடை வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் அது காமிச்சிருப்பேன். வேணும்னா அந்த லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா இலையிலையும் இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இலை அடையை மேலே வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த இலையோட கலர் நல்லா மாறணும், அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. பாருங்கள், இலையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. நல்லா சூப்பர் சாஃப்டான சக்கை அடை ரெடி. சக்கைன்னா பலாப்பழம் மலையாளத்தில், கேரளாவில் இதை சக்கை அடைன்னு சொல்லுவாங்க. பயங்கர சூடாக இருக்குது, என்னால் கையில் பிடிக்க முடியல, அதனால தான் டக்குன்னு பிச்சு காமிச்சிட்டேன். தொட்ட உடனே வருது பார்த்திங்களா, அவ்வளோ சாஃப்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.